வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இன்று நள்ளிரவு கடந்து கனேடிய அமெரிக்க EST நேரம் 12:01 அனைத்து சீன இறக்குமதிகள் மீதும் வியக்கத்தக்க அளவில் 104% இறக்குமதி வரிகளை விதிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்கு அறிவித்தார். இந்த 104% இறக்குமதி வரி விதிப்பு ட்ரம்பின் 2வது பதவி காலத்திற்கு முன்னர் நடைமுறையில் இருந்த சீன இறக்குமதி வரிக்கு மேல் வருகிறது. அதாவது குறிப்பிட்ட சீன ஒரு பொருளுக்கு ட்ரம்பின் 2வது பதவி காலத்திற்கு முன்னர் அமெரிக்காவில் 30% இறக்குமதி வரி இருந்திருந்தால் அதனுடன் 104% இறக்குமதி வரியை சேர்த்து மொத்தம் 134% இறக்குமதி வரி என்று இன்று நள்ளிரவிலிருந்து விதிக்கப்படும். அதற்கு சீனா எப்படி பதிலடி கொடுக்க போகிறது என்பது உடனடியாக தெரியவில்லை. நாம் இந்த காணொளியை தயாரிக்கும் நேரம் கனேடிய தலைநகர் ஒட்டாவாவில் நேரம் செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி. இதுவும் கனேடிய அமெரிக்க EST நேரம்தான். பெய்ஜிங்கில் நேரம் புதன்கிழமை காலை 3 மணி. அதனால் அவர்களது பதிலடி அறிவிப்பு இன்னமும் 6 மணி நேரத்தின் பின்னர் வரும் என்று எதிர்பார்க்கலாம். ட்ரம்பின் பரஸ்பர இறக்குமதி வரி தொகுப்பின் ஒரு பகுதியாக சீன பொருட்கள் மீது கடந்த புதன்கிழமை 34% இறக்குமதி வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்தார். அதற்கு சீனா பதிலடி கொடுத்தது. அமெரிக்க பொருட்களுக்கு 34% பதிலடி இறக்குமதி வரியை விதிப்பதாக சீனா அறிவித்தது. சீனா அந்த 34% பதிலடி இறக்குமதி வரியை ரத்து செய்வதற்கு இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு வரை ட்ரம்ப் கால அவகாசம் கொடுப்பதாக அறிவித்தார். செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு கடந்தால் சீன பொருட்களுக்கு மேலதிகமாக 50% வரி விதிப்பை அறிவித்தார். இந்த நள்ளிரவு கால அவகாசம் எம்முடைய நள்ளிரவு அல்ல, சீன தலைநகர் பெய்ஜிங் நேரத்தில் நள்ளிரவு என்று இப்போது தருகிறது. அதனால்தான் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் கனேடிய அமெரிக்க EST நேரம் 2 மணிக்கு வரி விதிப்பை உறுதி செய்தார். இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் சீனாவின் வர்த்தக அமைச்சு சீனா இறக்குமதிகள் மீதான கூடுதல் 50% இறக்குமதி வரியை உறுதியாக எதிர்பார்ப்பதாக கூறியது. அமெரிக்கா தவறு மீது தவறு செய்கிறது என்று தெரிவித்தது. அமெரிக்க ஏற்றுமதிகள் மீதான இதன் பதிலடி வரி விதிப்பை அதிகரிப்போம் என்று சீனாவின் வர்த்தக அமைச்சும் உறுதியளித்தது. அதனால் இன்று நள்ளிரவு அமெரிக்க வரி விதிப்பு தொடங்கும். அதே நேரத்தில் சீனாவின் மேலதிக வரி விதிப்பும் அறிவிக்கப்படலாம். இந்த ஏட்டிக்கு போட்டி வரி விதிப்பு நிச்சயமாக உலக பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலையை ஏற்படுத்த போகிறது. இன்று நள்ளிரவுக்குள் இருதரப்பும் பேசி ஏதாவது செய்யாவிட்டால் நிலைமை கவலைக்கிடம்தான். இன்று செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து சற்று உயர்ந்த அமெரிக்க பங்குகள் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட்டின் அறிவிப்பு மதியம் 2 மணிக்கு வெளியானதும் சரிய தொடங்கின. இப்போது இங்கு 3 மணிக்குள் அமெரிக்காவின் டோ, நாஸ்டாக் மற்றும் S&P 500 ஆகியவை எதிர்மறையான பகுதியில் உள்ளன. அதாவது 0க்கு கீழே சிவப்பில் உள்ளன. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் சற்று முன் செய்தியாளர்களிடம் கூறிய போது, சீனா போன்ற நாடுகள் எமக்கு பதிலடி கொடுக்க தேர்ந்தெடுத்து அமெரிக்க தொழிலாளர்களை தவறாக நடத்துவதை இரட்டிப்பாக்க முயற்சிக்கின்றன. ஜனாதிபதி ட்ரம்புக்கு இரும்பு முதுகெலும்பு உள்ளது, அதை யாராலும் உடைக்க முடியாது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, சீனர்கள் எம்முடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள், ஆனால் அதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சரியாக செய்திருந்தால் ஜனாதிபதி ட்ரம்ப் வரி விதிப்பை குறைத்திருப்பார் என்றார். சீனா மீதான இறக்குமதி வரியை குறைக்க ட்ரம்ப் மனதில் வைத்திருக்கும் விதிமுறைகள் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ள அவர் மறுத்துவிட்டார். ட்ரம்ப் ஆரம்பத்தில் பிப்ரவரியில் அனைத்து சீன பொருட்களுக்கும் 10% இறக்குமதி வரியை அறிவித்தார். அதே அறிவிப்புடன் கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு 25% இறக்குமதி வரியை அறிவித்தார். கனடா பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரியை அறிவித்தது. மெக்சிகோ பதிலடி கொடுப்பதாக அறிவித்தது, ஆனால் எதுவும் செய்யவில்லை. சீனா 10% இறக்குமதி வரியை எதிர்த்தது, ஆனால் பதிலடி அறிவிப்பை செய்யவில்லை. ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு அறிவிக்கப்பட்ட 25% இறக்குமதி வரியை 1 மாதத்திற்கு பிற்போடுவதாக அறிவித்தார். அப்படி 2 தடவைகள் பிற்போடப்பட்டன. அதன் பின் அது பற்றி பேச்சே இல்லை, வரி விதிப்பும் இல்லை.
பின்னர் அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் அனைத்து நாடுகளின் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு 25% இறக்குமதி வரியை அறிவித்தார். அதில் கனேடிய எஃகு மற்றும் அலுமினியமும் அடங்குகிறது. கடந்த மாதம் ட்ரம்ப் சீன பொருட்களுக்கான 10% இறக்குமதி வரியை இரட்டிப்பாக்கினார். அதற்கும் சீனா பதிலடி கொடுக்கவில்லை. பின்னர் அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் கார் உட்பட வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களுக்கு 25% இறக்குமதி வரியை அறிவித்தார். அதில் கனேடிய கார் உட்பட வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களும் அடங்குகிறது. கனடா அறிவித்த பதிலடி இறக்குமதி வரியை ட்ரம்ப் பிற்போட்டது போல பிற்போடவில்லை. $30 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க இறக்குமதிகளுக்கு 25% இறக்குமதி வரி விதிப்பு கனடாவில் செய்யப்படுகிறது. ட்ரம்ப் ஏதோ காரணத்திற்காக அதை கண்டுகொள்ளவில்லை அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் விட்டுவிட்டார். அதன்பின் இந்த மாதம் 2ஆம் தேதி 185 நாடுகளின் இறக்குமதிகளுக்கு ட்ரம்ப் வரி விதிப்பை அறிவித்தார். அந்த பட்டியலில் பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா, இலங்கை என்று யாரையும் ட்ரம்ப் விட்டு வைக்கவில்லை. ட்ரம்பின் பட்டியலில் இப்போது பென்குயின்கள் மட்டும் வாழும் தீவு கூட இருந்தது. ஆனால் கனடாவும் இல்லை, மெக்சிகோவும் இல்லை. அதில்தான் சீன பொருட்களுக்கு 34% இறக்குமதி வரி அறிவிக்கப்பட்டது. சீனா 34% பதிலடி இறக்குமதி வரியை அறிவித்தது. பதிலடிக்கு பதிலடியாக ட்ரம்ப் 50% பதிலடி இறக்குமதி வரியை அறிவித்தார். அடுத்து சீனாவின் முறை பதிலடிக்கு பதிலடி இறக்குமதி வரியை அறிவிக்க வேண்டும். சீனா கடந்த ஆண்டு அமெரிக்காவின் 2வது பெரிய இறக்குமதி ஆதாரமாக இருந்தது. மொத்தம் $439 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்பியது. அதற்கு 104% இறக்குமதி வரி என்றால் வரியை கிட்டத்தட்ட $440 பில்லியன் வந்துவிடும். அமெரிக்காவில் யாருக்கும் கட்டுப்படியாகாது. அதே நேரத்தில் அமெரிக்கா $144 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்தது. பரஸ்பர இறக்குமதி வரி உள்நாட்டு தொழில்களை பாதிக்க அச்சுறுத்துகிறது மற்றும் வேலை இழப்புகளை விளைவிக்கும். கனடாவை பொறுத்தவரை ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் உள்ள போதிலும் எஃகு, அலுமினியம், கார் பாகங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதிகளுக்கான ட்ரம்பின் பொது வரி விதிப்பு மட்டுமே உள்ளது. ட்ரம்பின் முதல் பதவிக்காலம் முடிந்தபோது சீனா பொருட்களுக்கு அமெரிக்கா சராசரியாக 19.3% இறக்குமதி வரி விதித்தது. ஜோ பைடன் நிர்வாகம் ட்ரம்பின் பெரும்பாலான இறக்குமதி வரிகளை வைத்திருந்தது. அதே நேரத்தில் கூடுதல் வரிகளை சேர்த்து சராசரி விகிதத்தை 20.8% கொண்டு வந்தது. அதன்படி பார்த்தால் இன்று நள்ளிரவுக்கு பின் அமெரிக்காவுக்கான சீன ஏற்றுமதிகள் மீதான மொத்த சராசரி இறக்குமதி வரி கிட்டத்தட்ட 125% உயரும். சீன இறக்குமதி வரியின் முன்பு நடந்த சுற்றுகள் அதிகமான அமெரிக்க வர்த்தகங்கள் மெக்சிகோ மற்றும் வியட்நாம் போன்ற பிற வெளிநாட்டு நாடுகளுக்கு பொருட்களை உற்பத்தி செய்ய வழிவகுத்தது. சீனா அமெரிக்க நுகர்வோரின் பல பொருட்களின் முக்கிய வெளிநாட்டு ஆதாரமாக இருந்தது. மற்ற பொருட்களுடன் பொம்மைகள், ஸ்மார்ட் போன்கள், கணினிகள் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பிற நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் ஆகியவை அடங்கும். இந்த பொருட்கள் அனைத்தும் விரைவில் அமெரிக்க நுகர்வோர் இரட்டிப்பு விலை கொடுக்க வாய்ப்புள்ளது. அமெரிக்காவில் இன்று நள்ளிரவு மேலும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் இறக்குமதிகளுக்கு 11% முதல் 50% வரை வரி விதிப்பு தொடங்குகிறது. ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, இலங்கை என பல நாடுகள் புதிய இறக்குமதி வரி விகிதங்களுக்கு நள்ளிரவு காலக்கெடுவை எதிர்கொள்கின்றன. இவை எல்லாமே கடந்த வார ட்ரம்ப் வெளியிட்ட அந்த விகிதங்கள் இருக்கும். இதுவரை எந்த நாடுக்கும் வரி விதிப்பு குறைக்கப்படவில்லை. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் கூறிய போது, குறைந்த இறக்குமதி வரி விகிதங்களை பேச்சுவார்த்தை நடத்த உலக தலைவர்களுடன் பல உரையாடல்கள் நடந்தன. இருந்த போதிலும் ட்ரம்ப் தனது திட்டங்களை தாமதப்படுத்த சிறிதும் விரும்பவில்லை. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பும் நாடுகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள ட்ரம்ப் தனது வர்த்தக குழுவுக்கு அறிவுறுத்தியதாக அவர் கூறினார். இங்கு நள்ளிரவுக்கு இன்னமும் 8 மணி நேரம் உள்ளது. என்ன நடக்கப் போகிறது பார்க்கலாம்.